வணக்கம் தலைவர், வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். இன்னைக்கு ப்ரோவுக்கு வந்து என்ன ப்ரோ பண்ணலாம்? மொட்டை அடிக்கணும். ஃபஸ்ட்டு முடியெல்லாம் ரொம்ப அதிகமாக கொட்டுதுன்றதால மொட்டை அடிக்கணும். ஸோ முடி வந்து ரொம்ப அதிகமாக கொட்டுது. இவர் வந்து ஆரம்பத்துலேயே முடி வந்து ரொம்ப கொட்டும் போதே கொஞ்சம் மொட்டை அடிச்சிருந்தா இந்த அளவு முடி போயிருக்காரு. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்பவே முடி கொட்டி போயிருக்கு. ஓரளவு தான் இருக்குது. இப்போ இருக்கிற முடினாச்சும் காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதான் மொட்டை அடிச்சு என்னன்னா கொஞ்சம் முடி கொட்டது கொஞ்சம் கம்மியாகும். என்ன ஒரு 6 மாதத்துக்கு முடி கொட்டாது. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் லைட்டாக கொட்ட ஆரம்பிக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோட இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் என்னை பற்றி சொல்லுவேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எப்படி ப்ரோ? நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது ட்ரை பண்ணீங்களா? இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் மொட்டை அடிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ண முடிவு. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுது. திரும்ப அதை விட்ட பிறகு முடி அதிகமாக கொண்டு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்க ஹேர் ஃபாலுக்கு? உங்களுக்கு எதாவது ஹேர் ஃபால் கண்ட்ரோல்னு அதிக கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொட்டை கூட அடிச்சிக்கலாம். ப்ரோ எப்படி வேணாலும் ட்ரை பண்ண பிரச்சனை இல்லையா? எப்படி வேணால் ட்ரை பண்ண. சரி, ஓகே. புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். என்னால் முடிஞ்சாலும் என் மைண்டுக்கு எப்படி வருதோ எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஹேர் கட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஒரு ஆசை. என்னென்னா நிறைய பேர் முன்னோட்டு மாடல் தான் பண்ணுறாங்க. பட் நான் என்னென்னா கொஞ்சம் அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹேர் கட் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இந்த ஹேர் கட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட்டில் பண்ணேன். ஸோ இந்த ஹேர் கட் எப்படின்னு பாருங்கள். சைடில் மட்டும் எடுத்துகிட்டு பேக்கில் அப்படியே முடி இருக்கும், மேலே தூக்கி வர மாதிரி சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் எவ்வளோ பேர் பிடிச்சின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா இருக்குன்னு தோந்தா இல்லை கேவலமாக இருக்குன்னு தோந்தா? நல்லா தான் இருக்கா? ஸோ இவருக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்ல எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. சும்மா ட்ரை பண்ண அவ்வளோதான். இப்போ அடுத்தது வேறு மாடல் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு மாடல் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஃபன்னாக ட்ரை பண்ணுறேன். சீரியஸாக நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை ஃபன்னாக இருக்குது இப்போ இல்லை ப்ரோ காமெடியாக இருக்குன்னு சொன்னால் கூட சொல்கிறேங்க வீடியோவிலேயே. ஆனால் யாரும் பார்த்து கலாய்க்காதீங்க. சும்மா நம்மளே ஃபன்னாக ட்ரை பண்ணுறோம். ஒரு சில ஹேர் ஸ்டைல் நல்லா வந்தாலும் வரலாம், இல்லை கேவலமாக போனாலும் போகலாம். அது அவங்கவுங்க ஃபேஸ் கட்டை பொறுத்து மாறும். நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். புதுசாக ட்ரை பண்ணுறேன். இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக வெட்டணும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சைடில் இந்தமாதிரி எடுத்துகிட்ருக்கேன். பேக்கில் வந்து லைட்டாக ஒரு கிராஸாக போட்டிருக்கேன். இந்த முடி இப்படியே தான் இருக்கும். இந்த லுக்கில் பார்க்கும்போது இந்த ஹேர்ஸ்டைல் எப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பக்கம் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த பக்கம் வேறு மாதிரி இருக்குது. சும்மா ட்ரை தான். இந்த முடி ஃபுல்லாக எடுக்க போகிறோம் ஒரு கிராஸாக. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் எப்படின்னு பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு கிராஸாக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முடி வந்து அப்படியே விட்ருக்கேன் லைட்டாக ஒரு கிராஸாக வி ஷேப் பண்ணி. இது மற்றவங்க யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் எனக்கு தோணுச்சு நான் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர்ஸ்டைல் எப்படின்னு பாருங்கள். ட்ரை பண்ணுறது ஃபுல்லாகவே புல்லிங் ஹேர் கட்டு தான். டீசெண்டான ஹேர் கட்டில் எதுவும் ட்ரை பண்ணல. ஏன்னா டீசெண்டான ஹேர் கட்னால் கண்டிப்பாக நம்ம வந்து நார்மலாக தான் வெட்டணும். அது வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. அதுதான் இந்தமாதிரி ட்ரை பண்ணேன். அடுத்தது வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இது எனக்கே பிடிக்கல. ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே முடி விடலாம் பார்த்தேன், பட் நல்லா இல்லை. இங்கேயும் மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். முடி குறைச்ச பேருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கேஷுவலாக நிறைய பேர் வெட்டியிருக்காங்க சைடில் 0 போட்டு. ஸோ குறைச்ச பேருக்கு எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். நான் 6 mm போட்டு எல்லாமே எடுக்க போகிறோம். இந்த ஹேர் கட் எப்படின்னு பாருங்கள். பேக்கில் வி ஷேப் போட்டு
ஃப்ரண்ட்லி ஷார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கா இல்லையா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சைடு லுக் எப்படின்னு பாருங்கள், ஃப்ரண்ட் லுக் எப்படின்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம மொட்டை அடிக்கணும். உங்களுக்கு எப்படி ஃப்ரண்ட்டாக பேக்கில் பேக்கில் இருக்கு. எப்படி இருக்குது லேஸில்? நல்லா தான் இருக்கா? அவ்வளோதான். வி ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே மொட்டை அடிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.